ஸ்டாலின் அங்கில்னா அப்ப விஜய் யாரு? பூமர் அங்கிலா? மக்களே, கண்டிப்பா இந்த கேள்விக்கான விடை இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களே புரிஞ்சுக்க நம்புறேன். ஆனா ஒண்ணு மக்களே, இப்போதைக்கு ரஜினி ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு நிம்மதி மூச்சு விட்டுருப்பாங்க. ஏன்னா இப்ப யாருமே கூலி படத்தை பத்தி கூவுறதே கிடையாதுன்னா பாத்துக்கோங்களேன். இப்போதைக்கு எல்லாரும் மாநாடை பத்தி தான் உட்காந்து டீகோடிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் இந்த வீடியோல மாநாடுக்கு முன்னாடி இருந்த இடையூறுகளும் மாநாடுக்கு அப்புறம் இருக்கிற எதிர்வினைகளும் இதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்க தேவ் டேனியல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு வழியே டிவிக்கே தொண்டர்கள், விஜய் தோல்வியை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய எதிரிகள், குறிப்பா இந்த மாநாடை எப்படியாவது முடக்கி போட்டுடலாம் அப்படின்னு இன்டைரக்டா இன்வால்வ் ஆன மந்திரி வரைக்கும் எல்லாருமே வாயை பொளந்து பார்க்குற அளவுக்கு தான் இந்த மாநாடானது ரொம்ப பிரம்மாண்டமா மிக சிறப்பாகவே நடந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஆனா சிறப்பு அம்சங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு எவ்வளவு சிக்கல்கள் எந்தெந்த வழியில தர முடியுமோ கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா மக்கள்? ஏன்னா போன முறையாவது டைரக்டா அட்டாக் பண்ணாங்க, இந்த முறை கொஞ்சம் விஜய்க்கு செல்வாக்கு கூட இருந்ததுனால இன்டைரக்டா அட்டாக் பண்ணிருக்காங்க. பட் அதுவுமே ஒரு டைம்ல எக்ஸ்போஸ் ஆயிட்டு. முதல்ல அந்த மாநாடு டேட் அறிவிச்ச ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அது வரைக்கும் நீட்டா இருந்த அந்த ரோடு திருதிப்புன்னு இவங்க துபாய்க்கே டஃப் தர்ற ரேஞ்சுக்கு பள்ளம் நோண்டுறாங்களாமா, பாலம் கெட்டுறாங்களாமா. தமிழ்நாடு மாநகராட்சி அவ்வளவு துரிதமாக செயல்படுது. சரி, எனக்கு தெரியாம போச்சு. ஏன்னா அப்படி நடந்திருந்தா அந்த கூலி தொழிலாளர்கள் போராட்டம் பண்றாங்கல்ல, அதுக்கு நேரத்துக்கு விட கிடைச்சிருக்கணும். கிடைக்கலையே, கிடைக்காது. ஏன்னா இது எல்லாமே ஒரு இன்டென்ஷன். வர்றவங்க சுத்தி போகணும், அவங்களுக்கு லேட் ஆகணும், சில பேர் கடுப்பாய் பாதியில திரும்பிடணும், மொத்தத்துல கூட்டத்தோட எண்ணிக்கையை குறைக்கணும். தடை போடுற விதமா நாங்க வச்சிருந்த பேனர்லாம் கிழிச்சாங்க, பிளக்ஸ் எல்லாம் அகற்றினாங்க, அரெஸ்ட் பண்ணி உள்ளார வச்சாங்க. எங்களை ஆர்ப்பாட்டம் பண்ணோன்னு அரெஸ்ட் பண்ணி உள்ளார வச்சாங்க. ஒரு நாள் ஃபுல்லா மாவட்ட செயலாளரோட சேர்த்து நேற்று நடந்துச்சு. முந்தா நாள் நாங்க அரெஸ்ட் ஆகி 6:30 மணிக்கு வெளியில வந்தோம். அதுக்கப்புறம் வந்திருக்கோம் அந்த மாநாட்டுக்கு. இந்த நிலைமையிலேயே மாநாட்டுக்கு எப்படி சிறப்பா ஏற்பாடு செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு வந்திருக்கோம். இருந்தாலும் நாங்க எப்படி வரோம், என்ன மாதிரி வரோம்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரிஞ்சு நாங்க லொகேஷனை மாத்தி நாங்க வந்திருக்கோம். இப்பவும் பாருங்க, அங்கங்க டோல்கேட்ல இருந்துகிட்டு அன்யூனிஃபார்ம்ல வந்து எத்தனை பேர் போறீங்க, எங்க போறீங்க? நாங்க கோயிலுக்கு போறோம்னு சொன்னோம். அப்புறம் கடுப்பாயி ஆமாங்க நாங்க மாநாட்டுக்கு தாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆமாங்க நாங்க மாநாட்டுக்கு போறோம், இந்த வண்டியில 60 பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்படிங்களா? சரி. டோல்கேட்ல பாஸ் கொடுக்கறதுக்கு அவங்கள அன்வான்ட் ரீசனா அன்வான்ட் கேள்விகளை கேட்டு காரணமே இல்லாம 1 மணி நேரத்துக்கு மேல அவங்க நிக்க வச்சிருக்காங்க போலீஸ். இத ஒருத்தர் ரொம்ப உருக்கமா வீடியோ பதிவே போட்டிருக்காரு, அதை நீங்களே பாத்துக்கோங்க. போலீஸ் கேக்குதுல நியாயம் இருக்குது. பட் இருந்தாலும் அவங்க வேறே ட்ராக் பண்றாங்க. இந்த இடத்துக்கு நாங்க 1 மணி நேரம் நிக்கிறோம். பாருங்க, வேண்டா காட்டுற பாருங்க. இந்த வேன்லாம் வரிசையா பாருங்க. கிட்டத்தட்ட இத்தனை வேனுக்கு பாஸ் கொடுக்காம இன்னும் எங்களை வெயிட் பண்ண வைக்கிறாங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு போலீஸ் ஆபீசர் வரேன்னு சொல்லி எங்க சொன்னாங்க. இன்னும் வரைக்கும் வர காணோம். நாங்க என்னதான் பண்றதுங்க? உண்மையை சொல்றேன், நாங்க எல்லாருமே டீசெண்டா இருக்கணும் நாங்க நினைக்கிறோம். ஓகேவா? எங்கயாவது இவங்க என்ன பண்றாங்கன்னா எங்க மேல ஒரு தப்பு காட்டி நாங்க தான் பண்றோம், அதனால பாஸ் தர மாட்டோங்கிற மாதிரி ஒரு சோசியல் மீடியாவில ஒரு நெகட்டிவான இது பண்றாங்க. இவ்வளவு பண்ணி நாங்க பொறுமையா தான் இருக்கும். ஓகேவா? இப்போ 7 மணி 11 மணி ஆச்சு, வெயில் உச்சி வெயில நிக்கிறோம். இதுக்கு மேலே நாங்க என்னங்க பண்ணணும்? நான் தெரியாம கேட்கறேன், என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ஹோட்டல்ஸ்க்கு போன் பண்ணி ரூம் இருக்கான்னு கேட்டா முதல்ல இருக்குன்னு சொல்றாங்களாம். காரணம் என்னன்னு கேட்டு நாங்க மாநாடுக்கு தேவை அப்படின்னு சொன்னா இல்லைன்னு சொல்றாங்களாம். அந்த தம்பி ஒரு தப்பு பண்ணிட்டாரு. என்ன பண்றக்கணும்? கஞ்சா கடத்தணும், என்ன இந்த ஊழல் பைசா லஞ்ச பைசா எல்லாம் கைமாத்தி விடணும் அப்படின்னு சொன்னா டக்குன்னு உனக்கு கொடுத்துருப்பாங்க. நீ மக்கள் மாநாடு கேட்ட தம்பி எப்படி உனக்கு கொடுப்பாங்க? ஒன்னு ஃபுல் ஆச்சுன்னா என்ன பர்பஸ்னா எங்களை கேட்க கூடாது. ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணேன்னா எதுக்கு வரீங்கன்னு கேட்கறாங்க, மதுரைக்கு எதுக்கு வரீங்கன்னு கேட்கறாங்க. இந்த மாதிரி மாநாட்டுக்கு வரேன்னு சொன்னேன்னா மாநாடு வரணும், ரூம் ஃபில் ஆயிடுச்சுப்பா சொல்றட்டு எல்லாமே. ஃபர்ஸ்ட் ரூம் ஃபில் ஆயிடுச்சுன்னா போன உடனே ரூம் இல்லப்பான்னு சொல்லணும். என்ன பர்பஸ்ன்னு கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் மாநாடுன்னு சொன்னோன்னு ரூம் இல்ல, முடிஞ்சிச்சு. 4 பேர் இறங்கி கேட்டாங்க. நான் மட்டும் தான் கார்ல இருந்து இறங்கல. எல்லாருமே போயிட்டு கார் நிறுத்துறோம், போயிட்டு ரூம் கேட்கறாங்க. சேம் ரீசன் வந்துடுறாங்க. அப்புறம் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இது ஸ்ட்ரைக் ஆகவே இல்லை. நாங்க நார்மலா மாநாடு வந்துடும் சொல்றோம். ஏன் இதனால ரூம் இவ்வளவு ரூம் எப்படி ஃபில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டோன்னே அப்புறம் லாஸ்டா போயிட்டு இல்லைன்னா நாங்க இந்த மாதிரி கோவிலுக்கு வந்துருக்கிறோம், இந்த மாதிரி பேச்சுலர் சாமி கும்பிட்டு வந்துருக்கிறோம், ரூம் வேணும்னு சொன்னேன்னே அப்புறமா கொடுக்குறாங்க ரூம். இதெல்லாம் பக்கம் இருக்கட்டும், நம்ம வடிவேலு காமெடி மாதிரி சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்றும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எண்டு டைம்ல இந்த சேர் கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்களா, அவங்கள உசுப்பேத்தி விட்டு மொத்தம் 5 பேர்கிட்ட இவங்க டீல் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க டிவிகே கட்சி. அதுல 4 பேர் என் டைம்ல சேர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் இவங்களுக்கு தெரியல, விஜய் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தத்து புள்ள கிடையாது, கேரளாவுக்கும் தத்து புள்ள தான். எண்டு டைம்ல தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி மாநாடுக்கு கேரளால இருந்து சேர் வருதுங்க. இது விஜய்க்கும் விஜயோட கட்சிக்கும் எவ்வளவு பெரிய ஒரு பெருமை. ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இது எவ்வளவு பெரிய அசிங்கம். அதை பத்தி கூட பொருட்படுத்தாம இப்படி எல்லாம் இடையூறு கொடுத்துருக்காங்க. இந்த கவர்மெண்ட்
இடையூறு கொடுத்தோம். ஏன்னா இந்த ரோடு வந்து மாநாடு டேட் அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் இந்த ரோடு நல்லா இருந்துச்சு. அனௌன்ஸ் பண்ணி 2 நாள்ல நைட்டோட நைட்டா நல்லா இருந்த ரோட உடைச்சிருக்காங்க. கேட்டா பாலம் போட போறேன்னு சொல்லி, ஏன்னா அந்த டிராபிக் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கணும்ன்றதுக்காக. அதே மாதிரி இங்க சேர்ஸ் ஆக்சுவலா அந்த இஷ்யூ சொன்னாங்க. 5 கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட ஆல்ரெடி கான்ட்ராக்ட் போட்டிருந்தத 4 பேர் வந்து டினை பண்ணிட்டாங்களாம், தர முடியாதுன்னு சொல்லி. சோ இப்ப நம்ம ஸ்டேட்ல இல்லாத நம்ம கேரளா கவர்மெண்ட் நமக்கு சப்போர்ட் பண்ணி அங்க இருந்து சேர் வருதான். சோ எவ்வளவு தூரம் வந்து ஒரு இத நடக்காம தடுக்கணும்ன்றதுக்காக அவங்களால முடிஞ்ச வரைக்கும் பண்றாங்க. மண்டபம் கேட்டா மண்டபமும் அவங்களுக்கு கிடைக்க விடாம தடை பண்றது, புக்கிங் பண்ணி வச்ச பஸ் டிரைவர்ஸ் அவங்க லைசன்ஸ் கேன்சல் செய்யப்படும் அப்படி மிரட்டி அதையுமே கேன்சல் செய்ய வச்சிருக்காங்க. ஏண்டா கொரோனா டைம்ல மக்களை என்னுடைய கல்யாண மண்டபத்தில் தங்கிக்கோங்க அப்படின்னு வெளிப்படையா சொன்னவர் தான் விஜய். அவருடைய மக்கள் மாநாடுக்கு நீங்க மண்டபம் கொடுக்காம இந்த அளவுக்கு இறங்கி அவர் ஒருத்தனை அடிக்கிறது, அதுவும் நேத்து வந்த பையனை பச்சை மண்ணு நாங்க பாத்துக்கிறோங்க. எங்க பிள்ளைங்க எங்க தெய்வத்துக்கு காலடியில நாங்க போறதுக்காக என் குழந்தைய நாங்க தூக்கிட்டு வந்திருக்கோம். எங்க மண்ணு, எங்க உயிர், எங்க தெய்வம் எல்லாமே அவர் தான். 2026ல பாருங்க, அந்த நேத்து முந்தா நாள்ல சீமான்ற ஒருத்தன் சொன்னான், இந்த அணில் குஞ்சுன்னு. நாங்க வந்து பாருங்க, அவனுக்கு தெரியும் நாங்க யாருன்னு. அண்ணா பாக்குறதுக்காக தான், அவரோட ஆட்சி வரணும், அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். பரவாயில்ல, வெயில இருந்தாலும் பரவாயில்ல, மழையா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் வரணும், ஆட்சி அமைக்கணும், அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. எம்ஜிஆருக்கு அடுத்து அவர் வருவாரு, மக்களுக்கு நல்லது செய்யும். இது எல்லாம் மீறி ஒருத்தர் இருக்கான், அவன் பேரு முக்தார் அகமது. என்னதான் பண்றான் இவன்? முதல்ல பத்திரிகைக்காரனா இல்ல இவன் வந்து வேற எந்த கட்சிக்கும் கைக்கூலியா ஸ்பையான்னு தெரியல. மாஸ்க் போட்டுக்கிட்டு உள்ள போய் பாக்குறான், எல்லாம் நல்லா இருக்க, என்ன பண்ணலாம். சரி, தண்ணி டேப்பை வேணும்னே ஸ்லோவா திறந்து விட்டு ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு, தம்பி தண்ணி வரல பாரு, போய் சொல்லு, கம்ப்ளைண்ட் பண்ணு. என்னடா இது? தண்ணி வசதியும், அதாவது ஒரு நிமிஷம் அடுத்தது இது சரியில்லை, நம்ம ப்ரெஸ் பண்ணலாம். ஏய் தப்பா சொல்ல முக்தார் வெளியேறு சார், வெளியேறு சார், ஓகே மக்களே, இது வரைக்கும் நம்ம வந்து இடையூறுகளை பார்த்தாச்சு. இப்போ மாநாட்டுல டிவிகே தலைவர் விஜய் பேசின பேச்சுக்கு எதிர்வினைகள் கண்டிப்பா இருக்கும். சோ அதையும் நம்ம பார்த்துருவோம். இந்த மாநாட்டுல அவர் என்னதான் பல பேர் ரொம்ப எதிர்த்து சில கட்சிகளுக்கு ஹிண்ட் கொடுத்து பேசியிருந்தாலுமே, இன்ஃபேக்ட் அரசியல் எதிரின்னு பார்த்தா எங்களுக்கு டிஎம்கே தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் நேற்று மரநாட்டி யாருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அது பிஜேபிக்கு தான். வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சோ முதல்ல எச் ராஜா என்ன சொல்றாருன்னா, நீங்க கச்சத்தீவை பத்தி பேசுறீங்களே, அதை தாரவாத்து கொடுத்தது யாரு? உங்களுக்கு அரசியல் அறிவே இல்லாம நீங்க எப்படி வளரிட்டு இருக்கீங்க அப்படின்னு வாஸ்தவமான பேச்சு தான். தாரவாத்து கொடுத்தது காங்கிரஸ் டிஎம்கே தான். பட் ரொம்ப அர்த்தப்பட விஷயங்க, இப்போ கரண்ட்ல ஆட்சியில இருக்கிறது யாரு? அவங்க தான் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. நீங்க 13-12 வருஷமா ஆட்சியில இருக்கீங்க, அப்ப மீட்டு கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு. அவங்க பண்ண அதே தப்ப நாங்களும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நீங்க நியாயப்படுத்துறீங்களா? அடுத்ததா நம்ம சீமான் அண்ணன் முதல்ல எடுத்தோம் என்ன சொல்றாருன்னா, 70 வருஷமா ஒரு கோட்பாடு ஆண்டுகிட்டு இருக்கு தமிழகத்தை, திராவிட கோட்பாடு. அதை எதிர்த்து அதை விட ஸ்ட்ராங்கா நல்ல கோட்பாடா நாங்க தமிழ் தேசியம் ஒண்ணு கொண்டு வந்திருக்கோம். ஒரு கோட்பாடை எதிர்க்கணும்னா அதை விட நல்ல கோட்பாடு வேணும். சோ நாங்க வந்து அவங்களை வீழ்த்த வாய்ப்பு இருக்கு. விஜய் ஒரு சினிமா எப்படி ஒரு கோட்பாடை வீழ்த்த முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இது ஒரு நல்ல கேள்வி. ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் நான் புரிய வைப்பேன். இதே திராவிட கோட்பாடை 13 வருஷமா கோட்டையை ஏற விடாம பண்ணதும் ஒரு சினிமா தான். யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், எம்ஜிஆர் தான். ஏன் திராவிடத்துக்கு அடிப்படையா இருந்த கலைஞரே சினிமா துறையை சேர்ந்தவர் தான். இந்த விஷயத்தை நாங்க எத்தனை வீடியோல தான் மறுபடியும் சொல்ல தெரியல. பட் உதாரணத்துக்கு இதை மட்டும் தான் சொல்ல முடியும். அடுத்ததா விஜய் வந்து ஒரு குட்டி ஸ்டோரி பேசியிருப்பாரு நேற்று மாநாட்டுல. அது என்னமோ அந்த ஸ்டோரி இவரே எழுதி இவரே ஆத்தர் ரேஞ்சுக்கு நோபல் பரிசுலாம் வாங்கின ரேஞ்சுக்கு பெருமையா பீத்திட்டு இருக்காரு. தம்பி வந்து நான் சொன்னதை அப்படியே சொல்லியிருக்காரு அப்படின்னு ஸ்கூல் டேஸ்ல உள்ள ஒரு பழமொழி கதை மாதிரின ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லுவாங்க. அது யார் வேணா சொல்லலாம். அதுக்கும் நீங்க போற போக பார்த்தா நம்ம இளையராஜா கேட்ட மாதிரி அதுக்கும் காப்பிரைட் கேட்டுருவீங்க போல இருக்க. விஜய் வந்து கண்டிப்பா மக்கள் வந்து என்னுடைய முகத்துக்கு வாக்களிப்பீங்க அப்படின்னு நம்புறேன்னு பேசியிருப்பாரு. இது வந்து ஒரு முதிர்ச்சியாத பேச்சு அப்படின்னு அண்ணன் கலாய்ச்சிருப்பாரு. பட் அண்ணன் நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, இன்னமும் இவ்வளோ யூடியூப் இவ்வளோ ஆண்ட்ராய்டு நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே மாறினதுக்கு அப்புறமும் தமிழ்நாட்டில் 20-30 விழுக்காடு ஓட்டு வெறும் ஜெயலலிதா, எம்ஜிஆர், அது மட்டும் இல்லாம கலைஞர் இவங்க முகத்துக்கே ஓட்டு வெல்ற காலம் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குன்னு. அது மட்டும் இல்லாம
இவங்க லெகசியை வச்சுக்கதான் சில பேர் இன்னும் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா விஜய் கட்சியோட கோட்பாடு சொன்னது என்னமோ டிவிகே கட்சி, ஆனா அந்த நிர்வாகம் பண்றது யாரு? அந்த ஃபேஸ் வேல்யூ யாருடையது? விஜயுடையது. அந்த அர்த்தத்துல அவர் சொல்லிருப்பாரு. இத கூட புரிஞ்சுக்க தெரியல, நீங்களும் தற்கொலையா இருந்து உங்க தம்பிங்களையும் தற்கொலையா ஆக்கிக்கிட்டு இருக்கீங்க. அடுத்ததா அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, இப்போ விஜய் வந்து நேத்து ஸ்டாலின் அங்கில் அப்படின்னு சொல்லிருப்பாரு. அவர் அங்கில்னு சொன்னது நம்ம சுடலைக்கு வலிச்சதோ இல்லையோ, பாவம் நம்ம அண்ணாமலை எனக்கு வந்து ரொம்ப வலிச்சிட்டு போல. இதே மாதிரி விஜய 51 வயசுல எப்படி பக்குவம் இல்லாம நீங்க கொஞ்சம் கூட முதிர்ச்சி இல்லாம அரசியல் பேசுறீங்கன்னு உங்களை பூமர்னு சொன்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்னு கேட்டிருக்காரு. உங்க பக்குவம் உங்க பாயாசம் எங்களுக்கு தெரியாதானே? இதே மாதிரிதான் நிர்மலா சீதாராமன டிஎம்கே துணை முதலமைச்சர் நம்ம உதயநிதி ஸ்டாலின் என்ன கேட்டிருப்பாருன்னா, வரி பணம் தான் கேட்கிறோம், உங்க அப்பா வீட்டு பணத்தை கேட்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு. அப்ப நீங்க இதே மாதிரி கண்டிச்சிருந்தீங்க, அதுல ஒரு அர்த்தம் இருக்கிறேன். ஆனா இங்க விஜய் என்ன பொறுத்த வரைக்கும் அங்கிள்ன்றது தமிழ் அகராதி இல்ல, ஒரு மாமா. அங்கிள்ன்றது மாமா, தாய்க்கு அடுத்த ஸ்தானத்துல வைக்கக்கூடிய ஒரு உறவு. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மரியாதை நிமித்தமா தான் பேசிருக்காரு. அது மட்டும் இல்லாம பாலியல் பலாத்கார குற்றவாளிகளை பெரும்பான்மை கட்சி நிர்வாகிகளை ஏன் எம்பிகளா கொண்டிருக்கிற நீங்க இத பத்தி பேசலாமா? அடுத்த என்ன சொல்றாருன்னா, எங்களை பாசிசவாதி அப்படின்னு சொல்லிட்டாரு, இது என்னால ஏத்துக்க முடியாது, ஒரு பிஜேபி காரனா நான் பதில் கொடுத்தே அவனு சொல்றாரு. உண்மைதானே? உங்க கட்சி முதல்வர் யூபில என்ன சொல்றாருன்னா, நான் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இப்பெல்லாம் ரோட்ல நமாஸ் யாரும் படிக்கிறது இல்ல, மீறி படிச்சீங்கன்னா ஹனுமான் சாலிசா படிக்கிறத தடுக்க முடியாது அப்படின்னு இருக்காரு. அப்ப இது பாசிசம் இல்லாம இதுக்கு பேரு என்னன்னா, விஜய் நேத்து பேசின பேச்சுல நான் எல்லாருக்கும், எல்லா தங்கைகளுக்கும் அக்கமா இருக்கும், நான் ஒரு தாய் மாமா அப்படின்னு சொல்லிருப்பாரு. அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு எத்தனை பேருக்கு சீரு செஞ்சீங்க, எத்தனை பேருக்கு நீங்க கூரை கட்டினீங்க, பட்டு கட்டினீங்கன்னு கொஞ்சம் கூட அடிப்படை அறிவே எல்லாம் பேசிட்டு இருக்காரு அண்ணன். அப்ப முக ஸ்டாலின் தான் நான் அப்பா அப்படின்னு சொல்றாரு. எத்தனை பொண்ணுங்களை அவர் கட்டி கொடுத்தாரு தமிழ்நாட்டுல சொந்த காசுல, எத்தனை பசங்களை சொந்த காசுல படிக்க வச்சிட்டாரு. கவர்மெண்ட் ஸ்கூல்லே படிக்க துப்பு இல்ல. அது வந்து ஒரு தலைவருக்கும் ஒரு மக்களுக்கும் உண்டான பாண்ட தெரிவிக்கிற ஒரு விதம். இது கூட தெரியாம அண்ணா உங்கள்கிட்ட இதை நான் எதிர்பார்க்கல. நீங்க தான் பிஜேபியிலே கொஞ்சம் மெச்சூர்டான அரசியல்வாதி நினைச்சேன், பட் அது தப்புன்றத இன்னைக்கு உணர்ந்துட்டேன். அடுத்ததா எடப்பாடி என்ன சொல்றாருன்னா, 1.5 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சவங்களாம் அடுத்து சிஎம் ஆயிரலாம்னு ஓவரா கனவு கண்டுட்டு இருக்கான் அப்படின்னு. சார் அது அப்படி இல்ல. இப்போ சச்சினிய முதல் மேட்ச்ல அவ்வளோ பெரிய பவுலர் சோயப் அக்தர் முன்னாடி நிப்பாட்டினாலும் நான் அவுட் ஆவேன்னு சொல்ல மாட்டான், நான் 6 அடிப்பேன் தான் சொல்லுவான். ஒரு நம்பிக்கை. விஜய் தோக்குறாரு ஜெயிக்கிறாரு 2ஆம் பட்சம், அது வந்து நான் சிஎம் ஆவன்னு சொல்றது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை பத்தி ஒரு புரிதலே உங்களுக்கு இல்ல. இதுல வேற வரப்போற ஆட்சியை நீங்க நம்பிக்கையோட புடிச்சலான் இருக்கீங்க. வேற என்னத சொல்ல. பிரேமலதா மேடம் வந்து போன வாட்டி கொஞ்சம் நாங்க தான் கெத்து, அவர் கொஞ்சம் வெத்து அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. இந்த வாட்டி என்ன தெரியல, அண்டர் த டேபிள் டீலிங் ஆல்ரெடி ஆயிட்டோ என்னமோ தெரியல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவரு விஜயகாந்த் புகழ்ந்து பேசணும் தப்பு இல்லையே. அப்படி பார்த்தா அவங்களுக்கும் எங்களுக்குமான உறவு 17 வருஷம் உறவு. அவர் எங்க வீட்டு பிள்ளைதான், எங்க தம்பி தான். சோ இப்ப எங்க வீட்டு பிள்ளைன்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கே அந்த அண்டர் டேபிள் டீலிங் சக்சஸ் ஆயிட்டுனா அவங்க கட்சிக்குள்ளதான் எங்க கட்சி அப்படின்னு ஒரு கூட்டணி அறிவிப்பை சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. லாஸ்டா நம்ம ஆண்டவர் வந்து, ஏன்னா நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரீல்ஸ்ல ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, நான் ஒன்னும் மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் வரல அப்படின்னு விஜய் சில பேரை சீண்டி இருப்பாரு. டைரக்டாவே அட்டாக் வந்து அது ஆண்டவருக்கு தான் எல்லாருக்கும் தெரியும். அந்த கேள்வி கேட்டாங்க, பட் யாருகிட்ட கேக்குறாங்க? அவரு சூனாப்பான ஸ்டைல்ல சிம்பிளா சொல்லிட்டாரு. அவர் என்ன என் பேரு என் வீட்டு அட்ரஸ் சொல்லிட்டாரு. அப்படி சொன்னா பாத்துக்கலாம், இப்படியே மெயின்டைன் பண்ற சூனாப்பான அவர் ஸ்டைல்ல சொல்லிட்டு போயிட்டாரு. சோ நம்ம ஆண்டவர் ரொம்ப நம்ம இறங்கி அடிக்கணும்னு அவசியமும் கிடையாது. சோ லாஸ்டா as usual அவருடைய பாணியில அவரு தம்பி மாதிரி அந்த மாதிரி நீங்க சண்டையில எடுத்து விடாதீங்கன்னு அவர் சிம்பிளா முடிச்சுட்டு போயிட்டாரு. இந்த இடையூறுகளும் எதிர்வினைகளும் வச்சு பார்க்கும்போது ஒண்ணு மட்டும் புரியுது மக்களே, இது வரைக்கும் எதிரியா இந்த கட்சிகள் கூட ஒண்ணு சேர்ந்து விஜய அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நேத்து அவருடைய 2வது மாநாடு ஸ்பீச்சுக்கு அப்புறம். ஏன்னா இது வரைக்கும் அவர் டிஎம்கே மட்டும் தான் டைரக்டா அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஏடிஎம்கே பக்கம் ஒரு கொஸ்டின் மார்க் இருந்தது, என்ன எப்ப வேணா இவங்க கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு. அதுக்கு எண்டு கார்டு போட்டாரு. எண்டுன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு கமா வச்சிருக்காரு. என்ன இந்த கட்சி இப்போ தவறான கூட்டணி கையில இருக்கு. அப்படி பிஜேபி விட்டு இவங்க விலகினாங்கன்னா ஃபியூச்சர்ல இவங்க கூட நான் சேர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவரு நேற்றைய மாநாட்டுல எம்ஜிஆருடைய புகைப்படத்தை பேனர்ஸ் எல்லாம் வச்சு அவரையுமே ரீப்ரசென்ட் பண்றாரு. சோ அவங்கள மொத்தமா கழட்டி விட்டார் அப்படின்னு சொல்ல முடியாது. தேமுதிக ஆல்ரெடி அவங்க சொல்லிட்டாங்க எங்க வீட்டு பிள்ளை அப்படின்னு. ஃபியூச்சர்ல அவங்களும் சேர ஒரு வாய்ப்பு இருக்குதான். நம்ம விசிகாக வருவோம். திருமாவளவன் கையில தான் இருக்கு. அவருக்கு பிளாஸ்டிக் சேர்ல உட்காரணுமா இல்ல விஜய் தர போற சோஃபால உட்காரணுமா அப்படின்னு. ஏன்னா விஜய்க்கு அவர் ஒரு பொருட்டே கிடையாது. நேற்றைய மாநாட்டுல ஒரு பெரிய மைனஸ் எங்களுடைய அப்சர்வேஷன்ல என்னன்னா, எல்லாரும் எதிர்பார்த்தது ரொம்ப மெயினா கவின் விஷயத்தை பத்தி ஏதோ ஒரு வாய் திறப்பாருங்க. பட் அவரு அதை
வாயும் திறக்கல பூசி முழுகிட்டாரு. பட் காரணம் என்னன்னா, இது ரொம்ப தப்புன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சரின்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் அப்படிதான் இருக்கு. இந்த விஷயத்துல விஜய் இறங்கி வந்து குரல் கொடுத்தாருன்னா அவர் ஜெயிக்கணும் அப்படின்ற இன்டென்ஷனுக்கு ஒரு பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கு. பல அரசியல் ஆய்வாளர்கள் இதான் சொல்றாங்க. ஏன்னா ஆளுங்கட்சியான முதலமைச்சர் அதை பத்தி வாய் திறக்கல, நேத்து வந்த யூரியா அதை பத்தி வாய் திறக்கணும். இன்னொரு இப்ப குற்றச்சாட்டு வைக்காங்கன்னா, இவர் எம்ஜிஆர் ரிப்ரசென்ட் பண்றாரு, வர்றோம் போறவன்லாம் எம்ஜிஆர்னு சொன்னா எப்படி அப்படின்னு. அப்படி பார்த்தா ஆண்டுட்டு இருக்கக்கூடிய டிஎம்கே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரு அவங்க அப்பா கலைஞர் லெகசியை வச்சுதான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய மாவன் உதயநிதி ஸ்டாலினும் இவருடைய லெகசி வச்சுதான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. நம்ம அம்மையாரும் எம்ஜிஆர் லெகசி வச்சுதான் ஆட்சிக்கு வந்தாங்க 2-3 வாட்டி. அதுக்கப்புறம் அவங்க பல நன்மைகள் மக்களுக்கு செஞ்சாங்க. அந்த அம்மான்ற பேருக்கு ஏத்த மாதிரி ஆட்சி அவங்க நடத்தினாங்க. அதே மாதிரி விஜய் ஏன் பண்ணக்கூடாது? ஏன்னா விஜய் கட்சி தொடர்றதுக்கு முன்னாடியே கிரவுண்ட் லெவல்ல நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்கு பண்ணிருக்காரு, இன்னமும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் ஊராட்சி மன்ற தேர்தல்ல அவரு மக்கள் இயக்கத்தை ஒரு சப்போர்ட்டா எடுத்து நின்னவங்களே பல பேரு வெற்றி பெற்றிருக்காங்க. சோ ஓவராலா நேற்றைய மாநாடு விஜயோட பொலிட்டிக்கல் கரியருக்கும் அவர் கொளுத்தி போட்ட நெருப்பு எங்க எப்படி பத்தணுமோ அந்த மாதிரி விஷயத்துக்கு கரெக்டா தான் அவர் பேசியிருக்காரு. பட் சில அதீத அரசியல் மேதாவிகள் இருப்பாங்கல்ல, அவங்க எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யலதான். இதான் எங்களுடைய கருத்து. வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய கருத்து கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிருங்க.